உண்மையாகவே நாங்கள் தேவனை அன்பு செய்யும் பொழுதுதான் அது உண்மையான ஒரு அன்பாக காணப்படுகிறது. எத்தனை பேர் தேவனை அன்பு செய்ய தெரியப்படுகிறீர்கள்? எல்லாரும் கை தூக்குவோம். இது ஒரு பிரச்சனை போயிடுச்சு. தேவனை தானே அப்படி இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அன்பு செய்கிறீர்கள் என்று. தேவனை நாங்கள் எப்படி அன்பு செய்யலாம்? தேவனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா பிரசங்கம் பண்ண போகிறோம். தேவனை நாங்கள் எப்படி அன்பு செய்யலாம்? பாஸ்டர் பார்த்து சொன்னார், கேட்காதவங்க திருப்பி சொல்லுங்க, நீங்க இருங்க. சொல்லுங்க, தேவனை எப்படி அன்பு செய்யலாம்? வேற சொல்லுங்க. முழு இருதயத்தோடு. வேற அன்பு கூறன் பாடல் விலகில்ல, அது சும்மா தான் பாடி இருக்கிறோம் போல தெரியுது. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, இப்படிதான் நாங்க பாடுவோம். ஆனால் அந்த பாடுகளை பாடுகிற பிரகாரமா எங்கள் வாழ்க்கையிலே அந்த அன்பு இல்லை. ஏன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இப்படியாக இருக்கிறோம்? நாங்கள் எதை பேசுகிறோமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். எவைகளை நாங்கள் சிந்திக்கிறோமோ அவைகளை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளொன்று புறமொன்றாக நாங்கள் வாழ கூடாது. ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம் யாரும் பார்க்கலையே அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு. இது யாருக்கும் தெரியாது தானே நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவன் முன்பதாக சகலதும் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அவருக்கு முன்பதாக எதுவும் மறைவானது இல்லை. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், 1 யோவான் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 3வது வசனம் விவரணமாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது தான் நாங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அல்லேலூயா. அப்ப முதலாவது அந்த அன்பு கூறுவேன் என்ற பாடலை நாங்கள் பாடும் முன்பதாக என்ன செய்திருக்க வேண்டுமா? தேவனுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்கிறீர்கள்? சொல்லுங்க பாப்போம். நீங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள். அப்படித்தானே சொல்வீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்கிறீர்கள்? இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கற்பனைகளை கை கொண்டால்தான் நாங்கள் தேவனை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அல்லவா? ஆமென். அல்லேலூயா. இப்ப நீ உலகத்துல இருக்க ஒரு நபர் அன்பு செய்யறதுக்கு இவ்வளவு தரம் காரியம் தேவையில்லை. கொஞ்சம் அவங்கள நீங்க அப்படியே ஒரு சென்டிமெண்டா 2 வார்த்தை பேசுனீங்கன்னா போதும், உடனே சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் நான் சரண்டர் ஆக மாட்டேன், நீ என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொள்ள வேண்டும், இந்த கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும். இது ரொம்ப கடினமாக இருக்கிறதா அல்லது இலகுவாக இருக்கிறதா? எல்லாம் முழிக்கிறீங்க, கஷ்டமா இருக்குதோ? இது இலகுவானதா கடினமானதா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அல்லேலூயா. இது மிகவும் இலகுவானது. ஆனால் நாங்கள் இவைகளை அதன் ஒழுங்கின் பிரகாரமாய் கை கொள்வதில்லை. நாங்கள் எங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய், நான் போன முறை வந்த பிரசங்கத்திலும் அப்படித்தான் சொன்னேன், சில நேரங்களிலே நாங்கள் எங்களுக்கு விருப்பமான விதத்திலே காரியங்களை செய்து நாங்கள் பழகிவிட்டோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் சில காரியங்களை செய்ய தவறி இருக்கிறோம். அதனாலே தான் பிரச்சனையும் குழப்பமும் எங்கள் வாழ்க்கையில் அநேக இடத்திலே நாங்கள் தவித்துக் கொண்டிருப்பது. ஏன் எங்களுக்கு பிரச்சனை வருகிறது? ஏன் எங்களுக்கு துன்பம் வருகிறது? ஏன் எங்களுக்கு சில நேரத்தில் சொல்லுங்க, ஏன் தான் ஆண்டவர் என்ன இப்படியே சோதிக்கிறாரோ தெரியல. ஒன்று பிரச்சனை, ஒன்று நோயில இருந்து பிரச்சனை விடுதலை ஆகணும்னு இன்னொரு பிரச்சனை, அதுல இருந்து விடுதலை ஆகணும் இன்னொரு பிரச்சனை.
இப்படியே தொடர்ந்து அது ஒரு சங்கிலி பிரகாரமாக அப்படியே பிரச்சனையாகவே இருக்கிறது. ஏன் பிரச்சனை வருகிறது? நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அல்லது அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நாங்கள் இல்லாதபடியினாலே தான் நாங்கள் சில நேரங்களிலே எங்களுக்கென்று ஒரு கோட்பாட்டை, எங்களுக்காக ஒரு சுயமான ஒரு கோட்பாட்டை நாங்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், மாமிச சிந்தை மரணமாக இருக்கிறது என்று சொல்லி. மாமிசமாய் நாங்கள் எதையும் சிந்திக்கவோ செயல்படுத்தவோ முடியாது. ஏனென்றால் இங்கே எங்களுக்கு தெளிவாக தேவனுடைய வார்த்தைகளே சகலதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவனுக்குரியதும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வார்த்தையானது உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாங்கள் இன்னும் எங்களுக்கு என்ற ஒரு சுயமான ஒரு கோட்பாட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம்? இதை பார்த்தீங்கன்னா நிறைய டினோமினேஷன்ஸ் இருக்கு. எங்களுடைய கிறிஸ்தவம் என்ற பெயரின் அடிப்படையிலே அதுக்கு கீழாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வித்தியாசமான சபைகள், ஒவ்வொரு குழுக்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று சுயமான சில சட்ட திட்டங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதன் நிமித்தமாய் தான் அந்த இடத்துல இன்னுமே ஒரு பெரியதான ஒரு சமாதானமின்மை காணப்படுகிறது. இன்றைக்கு எல்லா சபைகளும் சரியான விதத்திலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் தேவனை தொழுது கொள்வார்களா இருந்தால் இன்றைக்கு எங்களுடைய சபை தான் மிகவும் பெரியது. கருத்து வேறுபாடுகள் வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் தங்களுக்கென்று சுயமான ஒரு கொள்கை கூடாக அவர்கள் முரண்பட தொடங்குகிறார்கள். சோ நாங்கள் மனித கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை, மாறாக தேவன் எங்களை அழைத்திருப்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளின்படி அல்லது அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் ஜீவிப்போமா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. எனவே தேவன் எங்களை ஒரு உன்னதமான அழைப்புக்கு அழைத்திருக்க. நாங்கள் எல்லாம் யாராக இருக்கின்றோம்? நாங்கள் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படித்தானே வேதம் சொல்லுது. பாஸ்ட் பாருங்கள், யோவான் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நீங்க வாசியுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி